பிரச்சனையும் இந்த ஹவுஸ்ல ரைஸ் பண்ணக்கு முழு உரிமை இருக்கு. எவ்வளவு நேரம்னாலும் பேசுவதற்கும் நம்முடைய அனுமதி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு பேசுகின்ற அளவுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். அதை திரும்ப திரும்ப அன்று நாம் பதிவு பண்ணோம். அதை பற்றி அவங்க காது கொடுத்தே கேட்கல. அவர்கள் இந்த சபையிலே வந்து கலகம் ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் நாள் கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்த அன்று இரங்கல் தீர்மானத்துக்கு அடுத்த நாள் நம்முடைய அவர்கள் இது போன்று கலகம் விளைவிக்க ஏற்பட்ட போது அவர்களை அந்த ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்து அவர்களை வெளியேற்றினோம். தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் நடைபெற்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது முக்கியமான விஷயம், கள்ளக்குறிச்சி விவகாரம், நீங்க அதை ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க, அவங்க இதில் முழுமையாக கலந்துக்கிட்டோம், அவங்க பிரதான எதிர்கட்சி, முக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜனநாயக முறையில் நடத்தணுங்கிறதுக்காக அந்த வாய்ப்பை சொல்ல சொன்னாங்க. நானும் அதை ரிலாக்ஸ் பண்ணி உடனே வர சொன்னோம். வளாகத்துக்குள்ள தான் இருந்தாங்க. பல முறை அறிவிப்பு கொடுத்தோம். ஆட்களை அனுப்பி கூட அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம சொன்னோம். அவங்க யாருமே வரல. அப்படின்னா என்ன நோக்கம்? இல்லை பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள். எதற்காக என்று நாம் திரும்ப கேட்கணும். அதுக்கு விளக்கமாக அவங்க வந்து சொல்லலாம். நேற்று இதுபோல் நடந்தது. நேற்று இதுபோல் நடந்த சம்பவத்துக்கும் இதுபோல் நான் வெளியேற்றினேன். மாண்புமிகு அவை முன்னவர் இல்லாத நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு மூத்த அமைச்சர் KN நேரு அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவர்களை அவையில் இருந்து நீக்கி வையுங்கள் என்று சொன்னார். பேரவை விதிகளின்படி அவர் அவங்க கொண்டு வந்தது நியாயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இடைமறித்து தேவையில்லை, நாளைக்கு முக்கியமான நம்முடைய விதிகள் எல்லாம் மானிய கோரிக்கை இருக்கு, விதிகள் இருக்கு, 1 டன் விதிகள் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு, முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் வெளிப்படையா சொன்னா நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் எல்லாம் எடுக்க வேண்டிய இருக்கும்ங்கிறத மனதில் வச்சு அவங்க சொல்லல. நான் ஊடகங்கள் பத்திரிகைகளில் பார்த்து தான் சொல்றேன். வருவா வரலையா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதை தான் மனதில் வைத்து சொன்னாங்களோன்னு நான் நினைக்கேன். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம். எதிர்கட்சி நிச்சயமா இல்ல கலந்து கொள்ளணுங்கிறத மனதில் வைத்தோ என்னவோ எனக்கு தெரியல. மீண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதும், நாளைக்கு வரட்டு சொல்லி இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணும்னா முதல்ல எழுதி தந்திருக்கணும்னு சொன்னேன். அதான் இன்னைக்கு எழுதி தந்திருக்காங்க. இன்னைக்கு தான் நேற்று சபாநாயகர் சொல்லும்போது இதை நீங்க எழுதியே தரலையே, நீங்க முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாருமே தகவல் சொல்லலையா, இந்த விதிகளை பார்க்கலையா, எப்படி நீங்க இதெல்லாம் ஒரு விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு என்கிட்ட எழுதி தராமலே பேசக்கு வந்து நிக்கிறீங்களே, நியாயமானு சொன்னதுக்கு அப்புறம் என்ன எழுதி தந்திருக்காங்க. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா 56 ஒத்திவைப்பு தீர்மானம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயோ 1 மணி நேரத்துக்கு முன்னாலோ அவை கூடுவதற்கு முன்னால் அதை கொண்டு